ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு டிஃபன் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ பருப்பு அளவு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, திக்காக அரைச்சிக்கோங்க. அதே போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். அதே போல் ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே நீங்கள் ப்ளைன் தோசையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் செய்கிற மாதிரி வெங்காயம் அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பன் தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் மட்டும்தான் சேர்க்கணும், சோம்பு சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அது போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு குழியான கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் வெளியிலலாம். இப்போ மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 குழிக்கரண்டி நிறையா சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு 1.5லேருந்து 2 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் குக் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு பன் தோசை ரெடி ஆகிறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். உள்ளாரெலாம் நல்லா வெந்து வரணும். அதனால் லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி ரெண்டுமே அருமையாக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் ப்ளைன் தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் புளிக்க வைக்காமல் அப்படி செய்யலாம், புளிக்க வச்சு செய்யலாம். ப்ளைன் தோசை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.